We thank God for He has given this wonderful time of worship and praise. ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்காக ஆண்டவர் கொடுத்த இந்த அற்புதமான நேரத்துக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். Shall we turn to 2 Samuel chapter 22? 2 சாமுவேல் புத்தகம் chapter 22. 2 சாமுவேல் 22வது அதிகாரம். We shall read the verses from 1 to 4 alternatively. 1 முதல் 4 வசனங்களை நாம் மாறி மாறி படிக்கலாம். 2 சாமுவேல் 22 1 முதல் 4. 2 Samuel chapter 22 verses 1 to 4. We will read alternatively. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. தேவன் நான் நம்பியிருக்கிற திருக்கமும் என் கேடவும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் ரட்சகரமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. ஜெபிக்கலாம். எங்களை அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த அருமையான காலவேளைக்காக துதிக்கிறோம். உடைய சமூகத்தை விதமாக உண்மை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கும் பொழுது தேவனே, உடைய வசனத்து மூலமாக எங்களோடு கூட நீ பேசியலும் கத்தாவை நாங்கள் உற்சாகத்தோடு ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கத்தக்கதாக கத்தாவை தாமே எங்களுடைய ஆவியை நிதாம் வெளிப்பெற வேண்டுமாறு கூட அதிகமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொடுக்கப்படுகிற வசனங்களானது உடைய கிருபையுள்ள சிங்காசனிலிருந்து கொடுக்கப்படத்தக்கதாக தேவனே தாமே கிருபை தாரம் எங்களை உடைய இரத்த கொட்டைகளாக மறைத்து நீர் மாத்திரமே வெளிப்பட வேண்டுமாறு கெஞ்சிடும். ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். When I first read this portion, God spoke to me through one verse. நான் இந்த பாகத்தை படித்த பொழுது ஆண்டவர் என்னோட கூட ஒரு வசனத்தின் மூலமாக பேசினார். The verse is verse 4. அது 4வது வசனம். I will call on the Lord who is worthy to be praised. ஆண்டவர் ஒருவரே ஆராதனைக்கு துதிக்கும் பாத்திரராய் இருக்கிறார். The Lord is worthy to be praised. ஆண்டவர் துதிக்கும் ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறார். This same portion can be found in Psalm 18 also. இதே பகுதியானது சங்கீதம் 18லையும் நாம் படிக்கிறோம். But my question is, am I worthy to praise the Lord? நான் ஆண்டவரை ஆராதிக்க துதிக்க பாத்திரவானாய் இருக்கிறேனா? I am coming here to praise the Lord due to my worthiness or because of my unworthiness. நான் என்னுடைய தகுதி நிமித்தமாகவா அல்லது தகுதியற்ற நிமித்தமாக நான் இங்கே ஆராதிக்க வந்திருக்கிறேனா? Just we want to go through all these points and then we are going to worship the Lord today. இதை குறித்து நாம் சிந்தித்து பிறகு நான் ஆராதனைக்கு கடந்து Let us செல்லலாம். turn to Genesis chapter 32 verse 10. Genesis chapter 32 and verse 10. ஆதியாகமம் 32:10. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனம். அடியேனுக்கு தேவரை காண்பித்த எல்லா தெய்வமும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பார்த்துக்கல. நான் போலும் கையுமா இந்த யோசனை நடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். Whenever we are reading the Bible, there are so many persons, those who fear the Lord, they always say that I am worthy of nothing, I am worthy of anything. இதுமாக எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய தாசர்களை குறித்து நாம் படிக்கிறோமோ அவர்கள் ஒவ்வொருத்தரையும் சொல்லும்போது தான் நான் ஆண்டருக்கு பாத்திரவான் அல்ல, நான் தகுதியற்றவன் என்று சொல்கிறார்கள். That is the devotion they are having towards the Lord Jesus Christ. அவர்கள் ஆண்டவருக்கு மேலே கொண்டிருக்கிறதான பக்தியை காட்டுகிறது. Here Jacob says, I am not worthy of the least of all mercies and of all truth. அங்கே நான் உம்முடைய இரக்கங்களையும் தயவையும் பெற்றுக்கொள்வதற்கு நான் எந்த விதத்தில் பாத்திரவான் அல்ல என்று யாக்கோபு சொல்கிறான். Whenever we read the Bible in different versions of English, we see different words found for different meanings. ஆங்கில மொழிபெயர்ப்பில் விதவிதமான பல மொழிபெயர்ப்பு உண்டு. அதில் ஒவ்வொரு மொழிபெயர்ப்பும் ஒவ்வொரு விதமான வார்த்தைகளை பயன்படுத்தி பார்க்கிறோம். Here we are seeing mercies of the Lord, இங்கே ஆண்டவருடைய இரக்கங்களை குறித்து பார்க்கிறோம். of which I am not worthy. அதுக்கு நான் பாத்திரவான் அல்ல என்று In some of the Bible, for mercies they have used goodness of the Lord. இன்னொரு மொழிபெயர்ப்பில் ஆண்டவருடைய நன்மை என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். So the Jacob saying here that he is not worthy of any goodness and truth the Lord is giving him. ஆகவே ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கத்தக்கதாக எல்லா விதமான இந்த இரக்கம் கிருபைகளுக்கு நான் பாத்திரவான் அல்ல என்று சொல்கிறான். When we define the mercy or goodness, it means like that. விதமாக இரக்கத்தையும் அவருடைய தயவை குறித்து பேசும்போது விதமாக சொல்கிறான். What is the meaning of goodness? ஆண்டவருடைய தயவு என்றால் என்ன? It is the supreme glory of God's perfection. ஆண்டவருடைய பூரணத்தினுடைய மகிமையை காட்டுகிறது. God made himself perfect through the death on the cross of Calvary for you and I. உங்களுக்காக எனக்காக கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த நிமித்தமாக அந்த பூரண மகிமையை வெளிப்படுத்தினார். There can be no greater goodness in this world than the mercy of the Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை காட்டிலும் மகிமையான காரியம் வேற ஒன்று இந்த உலகத்தில் கிடையாது. Let us examine, are we worthy to receive the goodness of the
Lord. நாம் ஆண்டவருடைய தயவு அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நாம் பார்த்தவர்களா என்று நம்மை நாமே சோதித்து பார்க்கலாம். Really, we are not even worthy to receive the least of the mercies of the Lord. ஆண்டவருடைய குறைந்த அளவு இரக்கத்தை கூட பெற்றுக்கொள்ள நாம் பார்த்தவர்களே கிடையாது. But God loved us. ஆனாலும் கூட ஆண்டவர் நம்மை நேசித்தார். He loved us and demonstrated His love through the death of the cross on the Calvary. சிலுவையிலே கல்வாரி சிலுவையிலே பலியான நிமித்தமாக அவர் நம்மேல் வைத்த இரக்கத்தை தயவும் வெளிப்படுத்தினார். And another thing, goodness means accepting ourselves as we are. நாம் இருக்கிறவனமாவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதே அந்த அவருடைய தயவு காட்டுகிறது. It is so difficult for the worldly people to accept us as we are. ஆகவே இந்த உலக ஜனங்களுக்கு நாம் இருக்கிறவனமே நம்ம ஏற்றுக்கொள்ள அவ்வளவு கஷ்டமா இருக்கிறது. Whenever we are going for our children to get the admission in the schools, they are testing the children. ஒவ்வொரு தடவையும் பள்ளிக்கூடத்திலே நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்க போகும்போது அவர்கள் டெஸ்ட் வைத்து சோதித்து தான் எடுப்பார்கள். Whenever we are going for an interview, they are testing us in different ways. ஆகவே எப்பொழுதெல்லாம் இன்டர்வியூக்கு போகிறோமோ அப்பெல்லாம் பல விதமாக நம்மளை சோதித்து பார்க்கிறார்கள். They will appoint us only if we are worthy to be appointed in that particular employment. அந்த குறிப்பிட்ட வேலைக்கு நாம் தகுதியுள்ளா என்று சோதித்து பார்த்து தகுதியா இருந்தால்தான் வேலை கொடுப்பார்கள். But God is the only God who is so loving, so compassion upon us. He is accepting us as we are. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் இருக்கிறவனமாவே நம்மை ஏற்றுக்கொண்டதினாலே அவருடைய இரக்கத்தை தயவை நமக்கு காட்டினார். This is what the goodness of the Lord. இதுதான் ஆண்டவருடைய தயவு. What is the truth of the Lord? What is the truth of the Lord? ஆண்டவருடைய சத்தியம் என்ன? Because Jacob is praising God and he is telling that he is not worthy of to receive even the least truth of the Lord Jesus Christ. ஆண்டவருடைய சத்தியத்தையும் தயவையும் பெற்றுக்கொள்ள நான் எந்த விதத்திலும் பாத்திரவான் அல்ல என்று யாக்கோபு சொல்கிறார். God is telling, I am the way, the truth and the life. ஆண்டவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். The truth came into the world of lies and died for us. அந்த பொய் நிறைந்த இந்த உலகத்துக்கு சத்தியமாய் அவர் வந்து நமக்காக பலியானார். What a great message God has shown upon us. ஆண்டவர் எவ்வளவு பெரிய இரக்கத்தை நம்ம மேல காட்டினார். He went to the country with staff, but he came with twofold blessings. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன், நான் இப்பொழுது 2 பரிவாரங்களோடு திரும்பி வருகிறேன் யாக்கோபு சொல்கிறான். Even though Jacob was not worthy to receive all the blessings of the Lord, he blessed him. யாக்கோபு இந்த விதமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள பாத்திரவனே கிடையாது, இருந்தாலும் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். Likewise, we are not also worthy to receive any blessing of the Lord, but Jesus blessed us with all the heavenly blessings. அதுமாக நாம கூட ஆண்டவருடைய எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரவனே கிடையாது, ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து மூலமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தார். That's why we have come here to worship the Lord with wholeheartedly. அதனால தான் நாம் முழு மனதோடு இந்த நேரத்தில் ஆண்டவரை ஆராய்க்க இங்க வந்திருக்கிறோம். The second thing, let us turn to Luke chapter 15 verse 21. லூக்கா 15 அதிகாரம் 21 வசனம். Luke 15:21. லூக்கா 15:21. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாக பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்பட்ட நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னார். I am not worthy to be called thy son. உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுகிற எந்த விதத்திலும் பாத்திரன் அல்ல என்று சொல்கிறார். This case is contradictory to the case that we saw earlier. நம்மள பார்த்த அந்த சம்பவத்துக்கு இது முற்றிலும் வித்தியாசமானது. Jacob went with a staff and came with twofold blessing. யாக்கோபுக்கு ஒழுங்கையுமா போனான், 2 பரிவாரங்களோடு திரும்பி வந்தான். But this prodigal son went with so much of wealth and came nothing. ஆனா இந்த கெட்ட குமாரனும் தகப்பனை எல்லா சொத்தையும் சேர்த்து கொண்டு நல்ல வசதியோடு போய் கடைசியில் வெறுங்கையா வரான். What a great difference it is. எவ்வளவு பெரிய வித்தியாசம் But பாருங்க. in both the cases, God loves us. ஆனா 2 சம்பவத்திலுமே ஆண்டவர் அவரை நேசித்தார் என்று பார்க்கிறோம். Whatever our condition it is, it never bothers him. அவளுக்கு உண்டான காரியங்களை குறித்து எதுவும் ஆண்டவரை பாதிக்கவில்லை. Whoever you may be, God is loving you continuously. நீங்கள் யாரா இருந்தாலும் கூட ஆண்டவர் தொடர்ந்து உங்களை நேசிக்கிறார். He lost everything. அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். He didn't went so far and earned so much. ரொம்ப தூரம் போய் எதுவும் சம்பாதிக்கவில்லை. He didn't went so far and occupied or gain a country. அவன் எங்கே தூர இடத்துக்கு போய் ஒரு நாட்டை ஒரு தேசத்தை வாங்குவதற்காக அவன் போகவில்லை. He went to spend everything whatever he had. அவன் தூரமான தேசத்துக்கு போய் கையில இருந்த எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டான். Because of his wickedness, he lost everything. அவனுடைய பொல்லாத ஜீவித்தின் நிமித்தமா எல்லாவற்றையும் இழந்து போனான். And now he is coming back to his father's house. ஆனா இப்பொழுது வெறுங்கையா தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பி வருகிறான். Realizing all his wretchedness, lavishness and wickedness. தன்னுடைய எல்லா விதமான பொல்லாத தனத்தையும்
தன்னுடைய கெட்ட குணத்தை உணர்ந்தவனாக வருகிறான். What a worldly father could have done. ஒரு உலகப்பிரகாரமான ஒரு தகப்பன் என்ன செய்திருக்க முடியும்? He couldn't have accepted, அவனை ஏற்றுக்கொண்டிருக்கவே முடியாது. because he has caused so much of loss to this house. ஏனென்றால் அந்த தகப்பனை வீட்டுக்கு அவ்வளோ பெரிய நஷ்டத்தையும் அவமானத்தையும் கொண்டு வந்தான். He has already hated all of the household so much. அவன் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூட அவன் வெறுத்தான். He never even wanted to be with them. அவளோடு கூட இருப்பதை கூட அவன் விரும்பவில்லை. He simply ran away, went away so far. அவ்வளவு தூரமான இடத்துக்கு வீட்டை விட்டு ஓடி போய் விட்டான். He forgot them totally. எல்லாவற்றையும் முற்றிலும் மறந்தான். But now with the realization he is coming back. நான் இப்பொழுது அவன் இதயத்திலே குத்தப்பட்டவனா உணர்ந்தவனாக திரும்பி வருகிறான். With all types of loss he is coming back. எல்லா நஷ்டத்தோட வருகிறான். This is what the condition of you and I. இதுதான் உங்களுடைய நிலைமையும் என்னுடைய நிலைமையும் இதுதான். So in order to save us from all our loss, what the Lord did. இவ்விதமாக எல்லா நஷ்டத்திலிருந்து நம்ம மீட்டு எடுப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்தார்? We know very well in John chapter 3:16, for God so loved the world that he gave his only begotten son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. 3:16 நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த குமாரனை பாராட்டி நம்மை நேசித்தபடினால நமக்காக எல்லாவற்றையும் அவர் ஒப்பு கொடுத்தார். நமக்காக பலியானார். We are not even worthy to be called thy son. அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது நாம் எந்த விதத்தில் தகுதியுள்ளவர்களே கிடையாது. But in order to save us from our loss, God gave his own son. ஆனால் நம்முடைய நஷ்டத்திலிருந்து நம்மை மீட்டு எடுப்பதற்காக பிதாவாய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். He came into this world as a servant and died on the cross of Calvary for the sins of you and me. ஒரு அடிமை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்து சிலுவையிலே நமக்காக பலியானார், இறந்தார். And what we read in John chapter 1 verse 12, யோவான் 1:12 நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வசனம் தான். யோவான் 1:12 he gave them the power to become the sons of God. தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். We are the sons of God. That is what our power is. நாம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கறனால தான் நமக்கு அதிகாரம். God gave his son and made us his own children, sons and daughters. அவருடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்து நம்மை அவருடைய சொந்த குமாரரும் குமாரத்தினுமா மாற்றினார். But what our condition is that we are not even worthy to be called as thy children. ஆனால் அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நான் எந்த விதத்திலும் பாத்திரவான்களாக இல்லை. Let us turn to the third case in Mark chapter 1 verse 7. மார்க் 1:7 திருப்பிக் கொள்ளலாம். மார்க் 1:7. We can read Mark 1:7. மார்க் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 7வது வசனம். அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்குள் வருகிறார். அவருடைய பாதரட்சைகளின் வாரை கொண்டு அபிஷேகிக்கும் நான் பாத்திரன் அல்ல. I am not even worthy to loosen his latchet. அவருடைய பாதத்தின் வாரை குனிந்து அவிக்கிறதுக்கும் நான் பாத்திரவான் அல்ல என்று சொல்கிறார். Who actually loosened the latchets of any master? ஒரு எஜமானுடைய பாதரட்சை செருப்பை அவுக்கிறது யாரு? Only he may be his disciple or a servant of the house. அவன் ஒரு சீடனாக இருக்க வேணும், அல்லது அடிமையா இருக்கணும், வேலைக்காரனா இருக்க வேண்டும். They only used to loosen the latchet of his master. அவர்தான் அந்த அவனுடைய எஜமானுடைய செருப்பை அவுத்து விட முடியும். It means that if we are loosening any person's latchet, we can be called as his servant or slave. அவ்விதமாக யாருடைய பாதரட்சையை வாரையாவது அவிழ்த்தால் அவன் அடிமை அல்லது வேலைக்காரன் அழைக்கப்படுவான். But here John says that I am not even worthy to loosen the latchet of the Lord Jesus Christ. இங்கே யோவான் சொன்னான், நான் ஆண்டவருடைய பாதரட்சை வாரை அவிழ்ப்பது கூட நான் தகுதியுடன் அல்ல, பாத்திரவான் அல்ல என்று சொல்கிறான். Now we have become the slave to the master of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துக்கு நாம் அடிமையாக மாறி இருக்கிறோம். We have become the servant of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துக்கு ஊழியக்காரல வேலைக்காரலா மாறி இருக்கிறோம். For which we are not even worthy. அதுக்கு நாம் தகுதியுள்ளவர்கள் அல்ல. But what the Lord Jesus did when he came to the world, ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்த பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? Mark chapter 10 verse 45. மார்க் 10வது அதிகாரம் 45வது வசனம். Mark 10:45. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். He came not to be ministered but to minister and to give his own life for the sins of the world. அவே ஆண்டவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னையே பலியாக கொடுப்பதற்காக வந்தார், ஊழியம் செய்ய வந்தார். He became
the servant of all the mankind. முழு மனுக்குலத்துக்கும் அடிமையாக வேலைக்காரனாக வந்தார். That's why in John chapter 13 verse 5 we see that he washed the feet of his own disciples. அவை யோவான் 13 நாம் பார்க்கணுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து போய் சீடருடைய கால்களை கழுவினார். It shows that he was ready to take the form of the servant. அவர் அடிமையினுடைய வேலைக்காரனுடைய வேலையை எடுத்துக்கொள்வதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தார் என்பதை காட்டுகிறது. He not only preached but practiced what he told. அவர் என்ன பிரசங்கம் பண்ணினாரோ அதை செயல்ல நடைமுறை வாழ்க்கையிலே செய்து காட்டினார். John is telling that I am not even worthy to loosen the latchet of my servant, my Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதரட்சியின் வாரை அழுப்பதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல என்று யோவான் சொன்னார். But Jesus here is washing the feet of his disciples. ஆனால் இயேசு கிறிஸ்து சீடருடைய கால்களை கழுவினார். Before he washed the feet of his disciples, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சீடருடைய கால்களை கழுவுக்கு முன்னால I do opine that he must have loosened the latchet of his own disciples. சீடருடைய கால்ல இருந்து பாதரட்சி எல்லாம் செருப்பெல்லாம் அவர் கழட்டி இருக்க வேண்டும். Then only he could have washed the feet of his disciples. செருப்பெல்லாம் கழட்டினாதான் கால்களை கழுவ முடியும் இல்லையா? It shows that he was ready to take the form of the servant for the sake of you and I. உங்களுக்காக எனக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபத்தை எடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார் என்பதை காட்டுகிறது. Fourthly, let us turn to Matthew chapter 8 and verse 8. மத்தேயு 8:18. 8:8. மத்தேயு 8வது அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 8:8. நூற்றுக்கு அதிபதியை பிரதித்திரமாக அன்றே நீ என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. I am not worthy that you may enter into my house. அன்றே நீ என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. This is what the verse told by a centurion. நூற்றுக்கு அதிபதியுடைய வார்த்தை இதுதான். But whenever, as long as the Lord Jesus was here in this world, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இந்த நாட்கள் வரைக்கும் he went to so many houses. அநேக வீடுகளுக்கு அவர் போனார். We know very well there are so many examples as Zacchaeus. சகே என்ற உதாரணத்தை பார்க்கிறோம். He went and dined with the Pharisees and Levites' house. பரிசேயன் லேவியனோட வீட்டுக்குலாம் போய் அவர் சாப்பிட்டார். Even he went into the house of the lepers. குஷ்ரோவின் வீட்டுக்கு கூட போனார். God never bothered about entering to anybody's house. யாருடைய வீட்டுக்கும் போய் குறித்து அவர் யோசிக்கவில்லை, தயங்கவில்லை. Whenever he went into anybody's house, எப்பொழுதுதான் யார் வீட்டுக்கு போனாலும் there came cleansing, there came redemption, there came free from their bondage, there came all the salvation. யார் வீட்டுக்கு போனாலும் சரி அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, அடிமைத்திலிருந்து விடுதலை கிடைத்தது, பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்தது, சந்தோஷம் கிடைத்தது, சமாதானம் கிடைத்தது, ரட்சிப்பு கிடைத்தது. God always ready to enter into our house for which we are not even worthy. நாம் நம்முடைய வீட்டுக்கு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். நாம் தகுதியற்றா இருந்தாலும் கூட. But what a great grace and love God has shown to us. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய இரக்கத்தை கிருபையை நமக்கு காட்டியிருக்கிறார். But when we see the case of Acts chapter 3 verse 2, அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 2வது வசனம். அப்போஸ்தலர் 3:2. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்த சப்பானியை பார்த்து ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்ற தேவாலய வாசலை கேட்டார்கள். he was near by the gate because he was a lame person. He was not able to enter into the house of the Lord. அவன் சப்பானியா இருந்தபடினாலே தேவனுடைய ஆலயத்துக்குள்ள அவனால பிரவேசிக்க முடியாதனால அவனை வாசல் அண்டையிலே வைத்தார்கள். God is able to unworthy to enter into our house. ஆண்டவர் நம்முடைய வீட்டுக்குள்ளே நம்முடைய இல்லத்துக்குள்ளே அவர் பிரவேசிக்க வல்லவராய் For which also we are not worthy. அதுக்கு நாம் பாத்திரம் அல்ல. We are not even worthy to enter into the house of the Lord also. ஆண்டவருடைய வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பது கூட நாம் பாத்திரம் அல்ல. Because we are lame. ஏனென்றால் பாவத்தின் நிமித்தமாக சப்பானியெல்லாம் இருந்தோம். We are sick. We are in sick due to our sin. நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக வியாதியஸ்தலா இருந்தோம். We were blind. குருடர்களா இருந்தோம். We were lepers. குஷ்டரோகிகளா இருந்தோம். So all types of sins and sickness we were having. That's why we were not even worthy to enter into the house of the Lord. And we were telling that Lord Jesus also, I am not worthy to him to enter into my house. அதுமாக பாவத்தின் நிமித்தமாக அந்த குஷ்டரோகம் அந்த வியாதி போன்ற பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவருடைய வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதெல்லாம் இருந்தோம். ஆனால் கூட ஆண்டவர் நம்முடைய வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க அவர் ஆயத்தமாக இருந்தார். But what the Lord is doing even till now, அதைத்தான் இப்பொழுதும் கூட ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். let us turn to Revelation chapter 3 verse 20.
வெளிப்படுத்தல் 3:20 நன்றாக தெரிந்த ஒரு வசனம் தான். வெளிப்படுத்தல் 3:20. Behold, I stand at the door and knock. If any man hear my voice and open the door, I will come into him and I will sup with him and he with me. வாசற்படி நின்று தட்டுகிறேன், ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்கு நான் பிரேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான். The same thing happened to us, each and every one of us one day in our life. விதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு நாள் கதவை தட்டினார். So we allowed him and he entered. அவர் நம்முடைய இதயத்தை திறந்து கொடுத்தோம், அவர் நம்முடைய இதயத்துக்குள்ளே வந்தார். And so we got salvation. அதனால தான் ரட்சிப்பை பெற்றோம். That's why we are now here to worship the Lord with all gladness. நாம் மகிழ்ச்சியோடு நன்றி இதயத்தோடு அதனால தான் இப்போ ஆராய்ச்சி வந்திருக்கிறோம். So that we are not worthy to receive any truth and mercies of the Lord. ஆண்டவருடைய சத்தியத்தையும் அவருடைய இரக்கத்தையும் கிருபை பெற்றுக்கொள்ள அந்த விதத்துல பார்த்தவர்கள் கிடையாது. We are not worthy to be called as the sons of the Lord Jesus Christ. ஆண்டவருடைய புத்திரர் என்று அழைக்கப்படுவது கூட நாம் பார்த்தவர்கள் கிடையாது. We are not worthy to loosen the latchet of the Lord Jesus Christ. பாதரட்சணை வாரை அவிழ்ப்பதற்கு கூட நாம் பார்த்தவர்கள் கிடையாது. We are not worthy so that the Lord may enter into our house. நம்முடைய வீட்டுக்குள்ள பிரவேசிப்பதற்கு கூட நாம் பார்த்தவர்கள் கிடையாது. We are not worthy to enter in the house of the Lord also. ஆண்டவருடைய வீட்டுக்குள்ள பிரவேசிப்பது நாமும் கூட பார்த்தவர்கள் கிடையாது. But only the grace and compassionate love of the Lord Jesus Christ made us all these things possible to us. ஆனால் ஆண்டவருடைய மன உருக்கமும் இரக்கமும் அன்பும் தான் இதையெல்லாம் நமக்கு கைகூடி வரும்படியாக செய்தது. So let us praise God for his kindness, love and mercy. ஆண்டவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய கிருபைக்காக நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். May the Lord help us. ஆண்டவரே நமக்கு உதவி செய்வாராக.